பிரேமா இப்போ மார்ச் மந்த் விசா புல்லட்டின் வந்துச்சு இல்லை, இதில் நிறைய பேர் கேட்டது EB2 வந்து நல்லா மூவ் ஆயிருந்துச்சு இல்லை. ஸோ EB3லேருந்து EB2 வந்து நம்ம ஸ்விட்ச் ஆகலாமான்னு கேட்டிருந்தாங்க. அதை பற்றி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமாம், நிறைய கேள்விகள் வந்து இந்த அப்டேட் பற்றி இருந்தது. இப்போ EB3லேருந்து நான் EB2 அப்டேட் பண்ணி I-140 வந்துச்சுன்னா அந்த டேட்டில் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. ஸோ நான் அந்த க்யூவில் போயிட்டேன்னா எனக்கு சீக்கிரமாக க்ரீன் கார்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கா? ஸோ அது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நிறைய சினாரியோஸ் இருக்குது அதில். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகுது. இப்போ அது வந்து ரியலாக ஒர்த்தா, இல்லை வெயிட் பண்ணலாமா, இல்லை டேட் வந்து ரெட்ராக்ரஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து தொட்டு பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயுமே நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை எப்படி பிளான் பண்ணுவேன்னா, எல்லாத்தையும் தூக்கி ஸ்டாக்ஸில் போடாமல் லோ ஆர் மீடியம் ரிஸ்க் அசட்ஸுமே கொஞ்சம் வச்சுப்பேன். அப்படி பார்க்கும்போது ஏகான்ஸ் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்மாக நான் பார்க்குறேன். பிகாஸ் அது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி பார்க்குறேன். நான் ஆக்டிவாக அதில் இன்வால்வ் ஆக மாட்டேன். ஜஸ்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுல சரி, இல்லை ரெக்கரிங் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுருவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது என்னோட ரிட்டர்ன்ஸ் உங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்ப்பீங்க 14.26. சப்போஸ் நீங்கள் ஏகான்ஸ் முதல் முறை ட்ரை பண்ண போறீங்கன்னா அவங்க ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. பின்டு கமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். நான் உங்கள் ஆர்த்தி பேசுகிறேன். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி கடந்த வீடியோவில் வந்து ஒரு சிறு தவறு இருந்தது, அதுக்கு மன்னிக்கவும். அதான் நாங்கள் விசா புல்லட்டின் போடும்போது ஒரு விஷயம் நான் வந்து சொல்லியிருந்தேன். அது என்னன்னா CSPA ஆக்ட், சைல்ட் ஸ்டேட்டஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அதன் படி வந்து நம்ம குழந்தையோட அந்த H4 இருக்காங்க, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இப்போ டிபெண்டன்ட் சைல்டாக இருக்காங்கன்னா லாக் பண்ணுவாங்க க்ரீன் கார்டு ப்ராசஸில் இருக்கும்போது. ஸோ ஈவன் தான் அவங்க 21 வயசு தாண்டினாலுமே ஒருவேளை அவங்களோட ஏஜ் முன்னாடி லாக் ஆயிருந்துச்சுன்னா அந்த ஏஜ் தான் எடுத்துப்பாங்க. ஸோ அதில் எந்த ஏஜ் கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன்னா டேட் ஆஃப் ஃபைலிங் ஏஜ் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது தவறுங்க, மன்னிக்கவும். போன வருடம் ஆகஸ்ட் 2025 அதில் மாற்றம் கொண்டு வந்தாங்க. USCIS பாலிசி ரிவர்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது 2023 இந்த மாதிரி டேட்டா ஃபைலிங் தான் வச்சு எடுக்கணும்னு வந்தது. அப்புறம் 2025 அதை ரிவர்ஸ் பண்ணி ஃபைனல் ஆக்ஷன் டேட் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஈவன் தோ நீங்கள் I-485 டேட்டா ஃபைலிங் கொண்டு இனிஷியேட் பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு லாக் ஆகாது. ஒரு எடுத்துக்காட்டு EB2 இப்போ நல்லா மூவ் ஆயிடுச்சு. நவம்பர் 2014 வரைக்கும் மூவ் ஆயிடுச்சு. ஏன்னா நான் அக்டோபர் 2014 இருக்கும்போது அவங்க வந்து இப்போ இன்னைக்கு இனிஷியேட் பண்ணுறாங்கன்னா, இன்னைக்கு உங்கள் மகளோ மகனோ டிபெண்டன்ட்ல இருக்காங்கன்னா சைல்டு, அவங்களோட ஏஜ் லாக் ஆகாது. இப்போ ஃபைனல் ஆக்ஷன் டேட்டில் வருதோ அன்னைக்கு என்ன ஏஜோ அதுதான் லாக் ஆகும். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கிளாரிஃபிகேஷன் நான் கொடுக்கணும்னு நினச்சேன். நிறைய பேர் இதை பற்றி வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அந்த தவறை வந்து உடனே திருத்திருந்தாங்க. அனைவருக்கும் நன்றி. அது ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்து பரிமாற்றமாக இருந்து. இந்த நேரத்தில் எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் உடனே ரிசால்வ் பண்ணுங்கள். ஈவன் மேனிஃபெஸ்டில் வந்து ஃப்ரீ கன்சல்டேஷனே கொடுக்குறாங்க. உங்கள் ஸ்க்ரீன்லேயும் பார்க்க முடியும். ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீ கன்சல்டேஷன் கிரியேட் பண்ணி உங்கள் கேள்வி கூட கேட்டுக்கலாம். பிரேமா இப்போ சொல்லுங்கள் பிரேமா, இப்போ யாராவது EB3ல இருக்காங்கன்னா இப்போ EB2 ஃபாஸ்ட்டாக போகுது இல்லை, அவங்க ஸ்விட்ச் பண்ணால் இப்போ கரெக்டாக இருக்குமா? ஆமாம், EB2 ஃபாஸ்ட்டாக போகுதுன்னா அந்த டேட்டா ஃபைலிங் தான் ஃபாஸ்ட்டாக போகுது. இன்னும் பார்க்கும்போது ஃபைனல் ஆக்ஷன் டேட்டு EB3 தான் அதிகமாக இருக்காங்க. ஃபைனல் ஆக்ஷன் டேட்டில் பார்க்கும்போது 2 மாதம் இடைவெளி இருக்குது EB2க்கும் EB3க்கும். அதாவது EB3 வந்து டேட் வந்து முன்னாடி இருக்காங்க, இவங்க வந்து பின்னால் இருக்காங்க. அதுவே வந்து அந்த பக்கம் அங்கே டேட்டா ஃபைலிங் பார்க்கும்போது EB2 நவம்பர் 2014 வந்துட்டாங்க, EB3 ஆகஸ்ட் 2014 இருக்காங்க. ஸோ 2.5 மாதம் வந்து வித்தியாசம் இருக்குது. ஸோ நீ கேட்குற கேள்விக்கு வந்து இப்போ அப்கிரேட் வந்து ஒர்த்தாக இருக்குமானா அது டிபெண்ட்ஸ். வந்து நிறைய சுச்சுவேஷனை வச்சு தான் வந்து பேச முடியும். யாரோ நபர் 2 அப்ரூவல் வச்சுருக்காங்க, EB2வும் வச்சுருக்காங்க, EB3யும் வச்சுருக்காங்க. அப்படிலாம் வச்சுக்க முடியுமா? வச்சுக்க முடியும். போன தடவை பார்த்தோம்னா 2020, 2022 அந்த காலகட்டத்தில், கொரோனா காலகட்டத்தில் டேட் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். நிறைய பேர் டவுன்கிரேட் பண்ணாங்க, அப்கிரேட் பண்ணாங்க. ஸோ நிறைய பேர்கிட்ட அதே எம்ப்ளாயர்கிட்ட 2 பெட்டிஷனும் இருக்க வாய்ப்பு இருக்குது. EB2 இருக்க வாய்ப்பு இருக்குது, EB3யும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி 2 பெட்டிஷன் இருந்தால் பிரச்சனையே கிடையாது. அவங்க வந்து ஒருவேளை I-485 வந்து ஏதோ EB2லையோ EB3லையோ இனிஷியேட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது, அதாவது ஃபைனல் ஆக்ஷன் டேட்டே ஃபாஸ்ட்டாக வருதுன்னா அவங்க தாராளமாக அந்த இன்னொரு டேட்டை யூஸ் பண்ணிட்டு க்ரீன் கார்டு வாங்கிக்கலாம். அது வந்து இன்டர்ஃபைலிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது ட்ரான்ஸ்ஃபரிங் ஆஃப் அண்டர்லைங் பேசிஸ் அப்படிங்கிற மாதிரி USCIS என்ன பண்ணுவாங்கன்னா, உனக்கு 2 பெட்டிஷனும் இருக்குது, நீ வந்து விசாவும் அவைலபிள் இருக்குது ஒரு பெட்டிஷனில், நீ ஆனால் I-485 வந்து இந்த பெட்டிஷன் கொண்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்க, நீ என்ன பண்ணலாம்னா இன்டர்ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் லைக் போனஃபைட் ஆஃபர் I-485 J சப்ளிமெண்ட் சொல்லுவாங்க. எம்ப்ளாயர் வந்து அந்த ஒரு போனஃபைட் ஜாப் ஆஃபர் கொடுப்பாங்க. நிறையா ப்ராசஸ் இருக்குது, பட் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஆகும்னா வந்து அவங்க வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. க்ரீன் கார்டுக்காக இந்த லைனில் ஜாயின் பண்ணிட்டு க்ரீன் கார்டு வாங்கிக்கலாம். இது யாருக்கு ஒர்க் ஆகும்? 2 I-140 அதே எம்ப்ளாயருக்கு வச்சிருக்காங்க, ஏதோ ஒரு எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் கேட்டகரியில் வாங்கிக்கிறாங்க. இது அவங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ நீ கேட்ட கேள்விக்கு EB3 மட்டும் தான் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா இப்போ EB3 வச்சிருக்காங்க, EB2 வந்து டேட்டா ஃபைலிங் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ டேட்டா ஃபைலிங் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது, ஃபைனல் ஆக்ஷன் டேட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், ஸோ நம்ம இப்போ அப்டேட் பண்ணி வச்சுட்டா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்னன்னா இப்போ EB2 போகணுன்னா அவங்க ஸ்டார்ட்லேருந்து ஆரம்பிக்கணும், பேர்ம் ப்ராசஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். அதுதான் அங்கே பிரச்சனையே. அவங்க எம்ப்ளாயர் வந்து அதுக்கு ஒத்துக்கணும், அந்த பேர்ம் ப்ராசஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். பேர்ம் ப்ராசஸ் எல்லாருக்குமே தெரியும். இன்றைய காலகட்டத்தில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர்கிட்ட 1.5 இயர்ஸ்
ஈஸியாகிடுது. அதான் 1.5 வருஷம் ஈஸியாகிடுது. ஸோ இவங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணால் கூட இன்னும் 1.5 வருஷம் கழிச்சு என்ன ஆகுனே தெரியாது. அந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். ஒரு 2 இயர்ஸாவது ஆகிடும் இந்த I-140 அப்ரூவல் வரதுக்கு EB2ல. அதுக்குள்ளே இவங்களோட டேட்டு EB3லே வந்துடலாம். ஸோ அவ்வளோ ப்ராசஸ் எம்ப்ளாயர் ஒத்துப்பாங்களாங்கிறதுக்காக நான் வந்து சொல்ல வரேன். பிரேம், ஆனால் NIW மூலியமா பண்ண முடியும்ல? கரெக்ட். ஸோ இந்த ப்ராசஸ் ரொம்ப லென்த்தியாக இருக்குது. ஒருவேளை இவங்களுக்கு இதே நம்பருக்கு வந்து ஃபைனல் ஆக்ஷன் டேட்லையும் வந்துடுச்சு. ஸோ இதுதான் EB3ல இருக்காங்க, ஆனால் EB2ல வந்துடுச்சு. ஸோ இப்போ ஐயோ அவைலபிளாக இருக்கும்போது நம்ம வாங்கினுமே இல்லை ரெட்ராகஸ் ஆகிடுமோங்கிற பயத்தில் இருக்காங்கன்னா EB2 NIW தாராளமாக ட்ரை பண்ணலாம். நம்ம ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம், அதுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியெல்லாம் பேசியிருந்தோம். ஒருவேளை அந்த நபர் EB2 NIWக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கும்போது பேர்ம் ப்ராசஸே கிடையாது. ஸோ ரொம்ப விரைவாக முடிஞ்சிடும் அந்த I-140 அப்ரூவல். ஸோ அந்த விரைவாக I-140 அப்ரூவல் முடிஞ்சதுனாலே நீங்கள் I-485 ஈஸியாக இன்ஷியேட் பண்ணிவிட்டு உடனே வந்து உங்களுக்கு க்ரீன் கார்டுமே கிடச்சிடும். ஸோ அது ஒரு நல்ல ப்ராசஸ் நீங்கள் NIW எலிஜிபிளாக இருக்கும்போது. ஸோ அது ஒர்க் அவுட் ஆகும். பட் எம்ப்ளாயர் வழியாக அந்த பேர்ம் ப்ராசஸ் இதெல்லாம் போகும்போது அது பெரிய டிலேயில் கொண்டு போய் விடும். அதான் சொன்னேன் 2 இயர்ஸ். ஸோ அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணுறதுனா ஓகே, இல்லைனா அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிரேம், ஆனால் எம்ப்ளாயருமே இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒத்துக்க மாட்டாங்கல்ல? ஆமாம், கரெக்ட். எம்ப்ளாயருமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா பெரிய ப்ராசஸ் அது, நிறையா வந்து ஃபீமே இன்வால்வ் ஆகிருக்கு. அண்ட் எகெயின் வந்து அவங்களுக்குமே இது தெரியும், நம்ம பேசுறது எல்லாமே 2 இயர்ஸாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே டேட் வந்து எப்படி மூவ் ஆகும் தெரியாது. இப்போது EB2 நம்பி போகிறாங்க, ஒரு கட்டத்தில் வந்து ரெட்ராகஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, ரைட்? ஸோ அந்த ஒரு பாசிட்டிவிட்டி நம்ம கொடுக்க முடியாது. டேட்டா ஃபைலிங்கை மட்டுமே நம்ப முடியாது. டேட்டா ஃபைலிங் பெஸ்ட்டு தான். பிகாஸ் I-485 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு EADயும் அட்வான்ஸ் பண்ணலாம் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அது நீங்கள் வந்து H1B இருந்தீங்கன்னா இல்லை வேறு ஏதாவது எல்விஸாக இருந்தீங்கன்னா அதுலேருந்து வெளில வந்துட்டு இன்னொரு ஸ்டேட்டஸ்குள்ளே நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஸோ EAD கார்டுங்கும் போது நீங்கள் அதை ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த விதத்தில் பெஸ்ட்டு. தவிர க்ரீன் கார்டு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபைனல் ஆக்ஷன் டேட் தான். ஸோ அந்த டேட்டில் வராமல் அவங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து எம்ப்ளாயிஸ் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஒருவேளை உங்கள் எம்ப்ளாயிஸ் ஒத்துக்கிட்டாங்கன்னா இல்லை பரவாயில்ல 2 இயர்ஸ் நான் வாங்கி வச்சிடுறேன், ஏன்னா இப்போ என்ன நடக்கும்னு தெரியல, நான் 2மே வாங்கி வச்சா எனக்கு இன்டர்ஃபைலிங் பண்ணிட்டு ஈஸியாக நான் உடனே வாங்கிட முடியும்னா தாராளமாக நீங்கள் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அது எந்த பிரச்சனை இல்லை. பட் எக்ஸ்பெக்டேஷன் இது வச்சுக்காதீங்க உடனே வந்து I-140 அங்கே ஆகிடும், ஸோ இந்த டேட் இருக்கும்போதே எனக்கு வந்து க்ரீன் கார்டு கிடச்சிடும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. இதுதான் ரியாலிட்டி. அதுதான் நான் சொல்ல விரும்புனது. நிறைய பேரோட கொஸ்டினாக இருக்கிறது வந்து ஜாப் இப்போ வந்து மாறலாமான்னு, அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், இட் டிபெண்ட்ஸ். அது இப்போ 2015 இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 2015 இருக்காங்க. இப்போ இருக்கிற எம்ப்ளாயர்கிட்ட அவங்க I-140 அப்ரூவல் வாங்கி வச்சுருக்காங்க. I-485 எக்ஸ்பெக்டேஷன், அதாவது வந்து அடுத்த இயர் வரணும் எக்ஸ்பெக்டேஷனில் இருக்காங்கன்னா, இப்போ புது ஜாப் போனாங்கன்னா கண்டிப்பாக அங்கே I-140 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடும். அது ஒரு பெரிய ப்ராசஸாக போயிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் அட்வைஸ் என்னென்னா அங்கே போக வேணாம் அப்படிங்கிறது தான் அட்வைஸாக இருக்க முடியும். பிகாஸ் நம்ம அட்டானி வீடியோவில் பார்த்தோம், நீங்கள் I-140 கொண்டு உங்கள் H1Bயை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். 3 இயர் எக்ஸ்டெண்ட் ரூல் இருக்குது. எப்போ இருக்குன்னா USS தெளிவாக கொடுத்துருக்காங்க, உங்கள் I-140 பண்ணிடுறீங்க, உங்கள் I-140க்கான ப்ரியாரிட்டி டேட்டு விசா அவைலபிலிட்டியில் வரல. ஸோ இது உங்கள் தவறு கிடையாது. ஏன்னா வந்து பெரிய பேக்லாக் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதனால் வந்து நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் USS என்ன பண்ணுறாங்கன்னா கருணை உள்ளத்தோட 3 வருஷம் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போ சொல்கிறாங்க, அந்த டேட் வரா வரைக்கும். இப்போ டேட்டு வந்துடுச்சுன்னா அது ஒரு 1 இயர் கிளாக் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த I-485 நீங்கள் வந்து 1 இயர்க்குள்ளாக உங்களோட டேட்டு ஃபைனல் ஆக்ஷன் டேட்டில் வந்தது 1 இயர்க்குள்ளாக நீங்கள் பண்ணி ஆகணும். இல்லை நீங்கள் வந்து திரும்ப H1B எக்ஸ்டெண்ட் பண்ணவே முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ரூல் இருக்கும்போது நீங்கள் நெருக்கத்தில் இருக்கும்போது 2015-16 மத்தியில் இருக்கும்போது ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளே இருக்கும்போது அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்க வேணாமே அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பிகாஸ் நீங்கள் I-485 பண்ணுறதுக்கான ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதனால் அதை மிஸ் பண்ண வேணாம். ப்ளஸ் அந்த ஒரு ரூலையுமே நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் முடிவெடுங்க, நீங்கள் புது ஜாபை எடுக்கிறதா இல்லை வேணாமா அப்படின்னு. பட் நீங்கள் 2016க்கு அப்புறம் கேட்டிங்கன்னா இப்போ ஒரு 3 வருஷத்துக்குள்ளாக மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. 2016 நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து இதே ஒரு ஃபேஸில் 2 வருஷமும் போயிட்டு இருந்ததுன்னா அட்லீஸ்ட் 2015 எண்டு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2016 ஸ்டார்டிங்கில் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதுவே பெரிய விஷயம் தான். இல்லைன்னா வேறு தான் நகரும். இப்போ நம்ம நிறைய வந்து அன்யூஸ் கிரீன் கார்டு வர்றதுனால தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நகருது. மிக முக்கியமான ஒரு விஷயம் USSம் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணிடணும். அட்லீஸ்ட் இவங்க அங்கேருந்து வர்றதை தாண்டி வேஸ்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், இருக்கிறதும் போச்சு அப்படிங்கிற மாதிரி டேட் வந்து நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி எங்கேயோ போய் ரெட்ராகஸ் பண்ணிட்டு உட்கார வச்சுருவாங்க. அந்த மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நீ முன்னாடி கேட்ட இல்லையா, EB2லையும் வச்சுருக்காங்க, EB3லையும் I-140 அப்ரூவ் பண்ணி நிறைய பேர் வச்சுருக்காங்க. அப்படி அப்ரூவ் ஆனால் என்ன ஆகும்? 2 பெட்டிஷன் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து க்ரீன் கார்டு அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா இன்னொரு பெட்டிஷன் ஆட்டோமேட்டிக்காக டினை ஆகிடும். ஸோ அந்த நேரத்தில் வந்து அந்த கேல்குலேஷன் சேஞ்ச் ஆகும். இந்த நேரத்தில் எப்படி கேல்குலேஷன் பண்ணுவாங்கன்னா க்ரீன் கார்டு டேட்டை எவ்வளோ I-140 பெண்டிங் இருக்குது ப்ளஸ் I-485 பெண்டிங்கும் கன்சிடர் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. அப்படி வந்து I-140 கிளியர் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் கூட ஃபாஸ்ட்டாக ஆகும். பட் அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் முன்னாடி சொன்ன மாதிரி இது இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து இங்கே போகிறது தேவையில்லாத நேரத்தில் பண்ணும்போது அது இதை மாதிரியான ஒரு பிரச்சனைக்குள்ளாக தான் போய் முடியும்.
அதாவது வந்து டேட்டை வந்து அவங்க ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண முடியாமல் தடங்களாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, நான் மூவ் பண்ணால் எனக்கு ஒரு ஆதாயம் இருக்குன்னா பண்ணுங்க, இல்லைனா வந்து வெயிட் பண்ணுங்க. அதே நேரத்தில் EB2 NIWன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. வேறு வழியே இல்லை, எங்கள் எம்ப்ளாயர் இப்போ பண்ண மாட்டாங்க, எனக்கு உடனே வந்து EB2ல ஒரு அப்ரூவல் வேணும்னா அது கூட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். லிங்க் வந்து உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.